தனியா தம்பி பண்ணித்தா அப்படி இல்லடா எனது தம்பி மாய வித்தைகளை கற்றுவதற்கு கடும் தவம் செய்து மேகமண்டலத்திலும் கூடு விட்டு கூடு வாழ்வதில் ஆமா வாழ்வதில் வல்லமை பெற்றவன் சபைக்கு முன்பாக என்னை எதற்காக வரவழைத்தார்? நமது தாயாகிய யாரோ ஒரு முனிவன் தவம் செய்கிறான் என்று சென்றார்கள். காணவில்லை. அன்னவர்களை தேடி செல்ல வேண்டும் அல்லவா? போகலாமா? அப்படியே
நமது குருவாக நீங்க வரக்கூடிய விஸ்வாமித்திரன் சிவபெருமானுடைய அனுப்பாகத்தை பெற வேண்டும், யாகத்தை செய்ய வேண்டும். அப்படி என்று யோகத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார். அவர் முன்னவராக சொல்லி நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார். என்னவென்றால் நாடகம் முடிந்ததைக் கண்டு அவர் குமாரனாகிய மாரீசன் சுபாவி என்று சொல்லக்கூடிய அசுரர் வருவார்கள். அன்னவர்களை என்னை எழுப்பாமல் வந்தால் அவர்களை கொன்றுவிட வேண்டும் ராமலட்சுமா என்று சொன்னார்கள். அந்த வண்ண மூலிவர் சொன்னார் ஒரு பயண வரல. அசரியா இருக்குப்பா. ஆண்டி வரி தேசம் இல்லடா அவனுக்கு யாகத்தை அழிப்பதற்காக நம்மிடம் சமராயுதம் செய்ய வருவார் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? அப்படி வந்தால் நாம் அவர்களை கொண்டு ஜெயித்து விட வேண்டும். அண்ணா ஜெயிக்கலாமா? அதே தம்பி அதே மாநிலங்களே அட வார் என்ன தண்ணீரே அட வடம் காட்டு தண்ணீர் யாகவும் செஞ்சிட்ட முன்பதிக்கு தேவனாய் அவனாய் நிற்கும் சிறுவரே நீங்கள் யாரே
கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உன் பெயர் என்ன? உன் பெயர் என்ன? உன் நாடு என்ன? உன் தாய் தகப்பன் என்ன? உன் ஊர் என்ன? கொடுப்பையில் இருந்து கேட்பதற்கு ஆள் கிடையாது. இது வந்து நம்ம தடிப்பை ஆண்களுக்கு நான் பார்த்து உங்கள்கிட்ட சொல்லணும் அவசியம் போட. என்ன பார்த்தா அவருக்கு பிடிக்கலையா? நீ ஆளே கிடையாது எனக்கு. நீ ஒரு ஆள் கிடையாது. சரி பாரு பாப்போம். இமயகிரி போல இருக்கக்கூடிய தாடகையை கொண்டு சும்மா திரும்ப போடா. ஒப்பனைய பண்ணிட்டு வீரம் பேசுறியா? பையன் வந்தானே செத்த பாய மகேரியா. நாட்டினுடைய வன்மையை கேட்டு போற சொன்னாதான் முடியும். உன்னை அப்படியே என் கடவாளில் வைத்து அரக்க குலத்தினிலே ஒரு நீதி இருக்கிறது. எதிரியை சரி பலம் இருந்தால்தான் மோதி சண்டைக்கு செல்ல வேண்டும். நீ பொடியன் மானக்கேடு அவமானம். அது கூட சமையல் திருப்பயவே ஏது வீரிய யார் என்று சொல்ல மாட்டாய். நான் யார் என்று சொல்ல மாட்டாய். கூறுகிறாயா இல்லையா? இப்போது நிரூபியடா. நாட்டு வன்மை எங்க அப்பா பேரு அனைத்தையும் சொல்றேன். சொல்றேன் எப்படி? ஐயோ ராஜகுமாரன் சக்கரவர்த்தி இருக்கின்றாரு. அண்ணவருக்கு மூத்த குமாரனா வெளிக்கு வரக்கூடிய ராமச்சந்திரன் பந்த படையுடன் பந்தரிட்டுடா. தசரத குமரன் என்று கூறுகிறாயே மனையா? நல்ல குலத்தில் பிறந்தவன் என்பதால் கூறுகிறேன். நல்ல நீதிவான் அரசன் என்பதற்காக அவனுடைய வயத்திலே பிறந்தாயே புல்லனே, பொடியனே, மனையனே, போயும் போயும் இந்திரமணியே மூத்தரும் பெண்ணிடம் பானம் போட்டு சண்டை செய்திருக்கிறாய். மனையனே, தடியனே, கண்டா, பாலகா, ஒருத்திக்கு பிறந்தாயா?
போலாம் மாட்டோம். போடாமா நீ? டேய். அவன் பாட்டு நீ போடா. ஏய், மரியா, நீ செய்யக்கூடிய அக்கிரமத்தினால கொள்றோம்டா. டேய். அக்கிரமம். ஏண்டா நீ அக்கிரமம் மட்டும் தலை. நம்ம நாட்டை ஆளணுமா? ஆ. நாங்க ஆளக்கூடாதா? ஆளக்கூடாதா? டேய், நாட்டு அட நாட்டு பக்கம் வெட்ட கால காட்டு பக்கம் வெட்ட கால மரியா. அட மரியா. நாட்டு பக்கம் வெட்ட கால காட்டு பக்கம் வெட்ட கால மரியா. அட மரியா. டேய். ஏய், நான் என்ன சொல்றேன்? அவன் முகத்துல மீசை இருக்குதா பாத்தியா? சாரி மீ அண்ணே. நான் கொஞ்சம் தப்பிக்கிறேன். ஏய், சூரிய குல பரம்பரை. பத்திரி அப்படித்தான் இருப்பான். அட, அறக்க சொல்லுங்க. பால் குடிச்ச வாய் விட தொடங்கி இப்படி சண்டைக்கு வருது. இப்ப போய் நாம சண்டைக்கு போலாமா? ஏய், டேய். ஏய், நல்ல ஜாதிக்கு ஏய், சக்கரவர்த்தி என் மகன் என்று கூறுகிறாயே மடையா. டேய். என்னடா பஞ்சம்? நீ வந்து ஆ, உன் நாட்டிலே நான் வந்திருந்தால் அங்கு வந்திருக்கலாம். அங்க வந்து சண்டை போட்டு ஏண்டா பிச்சைக்காரனுக்கு வந்து காவல்கிறிய ஏண்டா, இங்க வரக்கூடிய தவறுகளை டேய். பிடித்து தின்று என் கேக்க. மகன். அது என்னுடைய எல்லையிலே கால வைத்தான். ஏண்டா இப்ப சண்டை எதுக்குறாங்க? ஏய், ஏய், மரியா, ஏய், மரியா. இரு, இரு. உங்க அம்மாளுக்காக சண்டை நடக்குது. ஆமா எங்க அம்மால ரசனா உயரத்தை குண்டிகளை தயாரி வந்தால அமெரிக்காக்காரன் துணை இருந்து ரஷ்யாக்காரன் தான். ரஷ்யாக்காரன் ஈரானே அப்படியே கசகச ஆனா அப்படி இருக்க டேய் என் எல்லைக்கு வரலாமா? ஒருத்திக்கு பிறந்திருக்கோம். இப்ப சண்டை எல்லை பிடிச்சிருந்தா ஏய், ஏய், ஏய். டேய். அட, வல்லார் வைக்கணையே உன்னை கொல்லவே இப்போது இவ்வளவு படை கூட்டின்னு வந்துக்கிறியா? ஏன்டா வீணா ஆஞ்சு போறீங்க? உங்க அம்மாவை கொண்ட பேரன் நான் தான். அப்பவே தெரிஞ்சுக்கலாம், அவங்ககிட்ட சண்டைக்கு போக கூடாது. மதியாரியா ஓடிவிடு. ஒப்பம் சத்தியமா ஏய், உங்க அம்மா சத்தியமாடா போடா. எங்க அம்மா சத்தியம். அவதான் கூட்டாள. டேய் ஏய், கொன்றது நீதானா? ஆமாடா. கொடுங்கோல் ஆட்சி புரியும் மன்னனுக்கு பிள்ளையாக நாங்க அப்பேற்பட்ட ஆட்சி நாங்கள் புரிவது கிடையாது. செய்தாயே. நீதிநெறி தவறாதவங்க. நீதிநெறி தவறாதவங்க. டேய், நீதியை பத்தி நீ பேசக்கூடாது. ஏய், நீ பேசாத. தெரியுமா? மாரியை பிடித்து தின்ன நாயை. டேய், மாரியை பிடித்து தின்ன நாயை. அது என்னுடைய தப்பு. டேய், மடையா, மண்டாளா, பாதகா, உன் முகத்திலே மீசை இருந்தால் நேருக்கு நேராக நீ சண்டை செய். சண்டைக்கு போறேன். என்னிடம் நேருக்கு நேர் வராம நேராதான்டா வரும். சுத்தமா தடி எடுத்து ஏய், உண்ணுமை என்னுடைய வீரம் தடிக்கிறது. ஏனென்றால்
ப்பு. மானங்கெட்ட. அரக்க சொல்லுங்க. போடா. உன் நிலைமை பார்க்கிறேன் போடா. ஆறுவாய் போ. சிவா. போடு, போடு, கட்டுங்க. ஓ, அரக்கா. நான் வல்ல அரக்கா. கானகத்தில் வசிக்கக்கூடிய நாய. பள்ளம் மீது நீரில் நிற்க சொந்தமாக அவனுக்குள்ள பாவம் தன்னை கட்டிக்கொண்டே போட்டாச்சா? கடாசிடா. தம்பி லட்சுமணா, நமது குலகுருவா விலகி வரக்கூடிய விஸ்வாமித்திரன் யோகத்திலே அமருமாறு சொன்னார். தன்மையாக மாலையாக வந்து அரக்கனானவன் என்னிடத்திலே சம செய்து இவன் மலை போல மாண்டிருக்கின்றான், காலகண்ட பக்கமாக இருக்கின்றான். இன்னும் ஒருவன் மாரிசன் என்று சொல்லக்கூடிய அரக்கன் அவன் வருகின்றான். அண்ணவனை எடுத்து வெற்றி பெற்றுவா தம்பிதான். அப்படியே தேன் கொண்டு வருகிறேன். அட மாடினே பாதாளே மாநிலப்பதரை என்னுடைய அண்ணனை ஜெயித்தேன் என்றும் என்னுடைய தாயை கொண்டேன் என்று வாதத்தில் நிற்கின்றாய். ஆனா பார்க்கலாம் இந்த மசாயை செப்பட்டாய் என்று. பார்க்கலாம் யார் என்று. பார்க்கவா? ஆனா மாரீசனே என்ன கொல்ல முடியுமா? நில்லடா. எப்படி? அடே மாரிசா அரக்க பயலே, உன்னை சிந்த கலங்க கலங்க ஓட ஓட வெட்டி அடிக்க போகிறேன். உனக்கு எது வீரியம் பேசுகிறாய்? ஐயாவே! ஏய், இல்லடா. அதனால கூப்பிடுறான், கடவுள் கூப்பிடுறான். சோழர்களே, மாரிசனாகப்பட்டவன் நம்மிடம் சமராயுத்தம் செய்ய முடியாமல் கடலிலே பிடித்து தப்பிவிட்டான். இந்த செய்தியை ஜெயம் ஜெயம் என்று மன்னன் ராமநாதன் சென்று தெரிவிக்க வேண்டும். ஆனால் அண்ணா, லட்சுமணா, மாரிசனாகப்பட்டவன் என்னிடம் சமராயுத்தம் செய்ய முடியாமல் பயந்து சமுத்திரத்திலே மறைந்து விட்டான். கடலிலே குதித்து தப்பி ஓடிவிட்டான் அண்ணா. அப்போ உன்னிடத்திலே சமர் செய்ய முடியாமல் பயந்து கொண்டு கடலிலே குதித்து நேராக இலங்கை பக்கமா வச்சானா? சமுத்திரத்தில் மறைஞ்சிட்டான். நமக்கே ஜெயம் அண்ணா. இருக்கட்டும். அதாவது நமது குலகுருவாகிய ஆமாம், விஸ்வாமித்திரனிடத்தில் சென்று நடந்த செய்தியை சொல்லலாம். யோகத்துல இருந்தா கம்முன்னு இருக்கிறோம். சரிங்க அண்ணா. சர்க்குருநாதா, சுவாமி, நீங்கள் கட்டளையிட்டபடிய கொடிய தாடகையானவள் மறிந்ததை கண்டு நீங்கள் யோகத்தையே வந்தீர்கள். அதன் பிறகு சுவாகு மாரிசன் வருவார்கள். அன்னவர்களை ஜெயம் பெற வேண்டும் என்று எங்களிடத்திலே சொன்னபடியினாலே இன்று 7 நாட்களாக கடுமையாக நாங்கள் நித்திரை செய்யாமலோ உணவு உண்ணாமலோ தண்ணீர் எடுத்தாமலோ கடுமையாக காவல் இருந்தேன். சூரன் மாரிசன்
தம்பி இடத்திலே தோத்து விட்டான். சுவாதி சூரன் என்னிடத்திலே மாண்டு நாளைக்கு பக்கத்தில் இருக்கின்றான். உங்கள் துயரம் தீர்ந்து விட்டது. இதற்கு மேற்கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலையை சொல்லுங்கள், நாங்கள் தடையில்லாமல் செய்கிறோம்.